என்ன? கொள்ளையடித்தலுக்கு பெயர் போன திருச்சி ராம்ஜி நகர் பகுதி மாறி இருக்கிறதா? இன்று ஒரு திருட்டு நடந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுல மிக முக்கியமான துருப்புச்சீட்டாக இருப்பது அந்த திருட்டு நடந்த விதம், அதாவது மோடஸ் ஆபரண்டி. அதை வச்சே இதை இவர் செய்திருக்கலாம் அல்லது இந்த பகுதியைச் சேர்ந்த கொள்ளையர்கள் செய்திருக்கலாம் என்கிற ஒரு ஐடியாவுக்கு போலீஸ் வருவாங்க. அப்படி திருச்சி ராம்ஜி நகருடைய ஸ்டைலில் அந்த மோடஸ் ஆபரண்டியில் ஆந்திராலையும் சரி அல்லது வட இந்தியாலையும் சரி ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா அங்குள்ள போலீஸார் உடனடியாக வந்து இறங்குவது திருச்சி ராம்ஜி நகர் பகுதிக்கு தான். இவர்களை மாற்ற இயலாதா? ஏன் இந்த பகுதியில் காவல்துறை மாற்றம் கொண்டு வரவில்லை? கேள்விகள் எழுந்தன. ராம்ஜி நகரில் வசிக்கும் திருட்டு தொழிலில் ஈடுபட்ட சிலர் பேசத் தொடங்கினார்கள். வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அந்த செட்டுக்கெல்லாம் அப்படியே சுத்த பேசக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி வெளியூருக்கு போகிற மாதிரி வாங்கடா போகலாம், அப்படி வெளியே போனால் ஜாலியாக இருக்கலாம், போகலாம் வரலாங்கும்போது இப்போ அவனுக்கு கூட நானும் சேர்ந்துக்கிட்டு வெளியூர் போகிறேன். பம்பாய், மெட்ராஸு, கல்கட்டான்னு போனால் அவனுங்க வந்து திருடுறானுங்க. பெட்டி, பேக்கு, ரேடியா, டிவி, இந்த ரெக்கார்டு பிளேயர். அப்போல்லாம் ஆரம்பத்தில் வந்து இந்த டிவி செட்டு மாதிரி ஒன்று வரும், பாட்டு கேட்குறப்பெல்லாம் அதெல்லாம் ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் இது பண்ணால் 2000 கிடைக்கும், 4000 கிடைக்குன்ற மாதிரி இப்படி தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு சொல்ல பேக் எடுக்க, பணம் எடுக்க, இப்படியே ஒன்று ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இப்படியே திருட ஆரம்பித்து தொழிலை செஞ்சுக்கிட்டு இப்படியே வந்தாங்க. அப்புறம் நானும் அதுலேயே போக வர இருக்க இப்படியே ஜாலியாக சுத்த போக வந்தது. நானும் ஒரு 30 வருஷமாக அதில் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி திருட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். திட்டமிட்டு செய்கிறதோ போகிறதோ வர்றதோ கிடையாது. அது ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு. பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸுன்னு போய்கிட்டு அப்புறம் நாளடைவில் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், காரு, அதை லேப்டாப் எடுத்தால் பணம்னு தெரியுதுன்னு அதை எடுத்துக்கிட்டு இப்படி பணத்தை இது பண்ணுறது. போன காலத்தில் நாங்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அதில் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது தெரியும், போகிறாங்க, சம்பாரிச்சு வந்துடுறாங்க, அதை வாங்குறாங்க, இதை வாங்குறாங்கன்னு தெரியும். ஆனால் அங்கே போய் படுற கஷ்டம், படுற அடி, சில பேர் போலீஸ் லாக்கப்லேயே எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அதெல்லாம் வெளியே வராமல் இன்னும் நிறையா பேர் இருக்குது. இவ்வளோ மீறி சரி நம்ம இனிமேல் நிம்மதியாக வாழலான்னு நாங்களும் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த சம்பவம் நடந்து பிடி போடுறப்ப உயிர் இருக்குமா இல்லைன்னு தெரியாது. சிலர் மனம் மாறி இத்தொழிலில் ஈடுபடாமல் இருந்தாலும் ஊர் முழுவதும் இத்தொழிலில் இருந்ததால் வேறு வழியின்றி தாங்களும் அதை செய்ததாக சொல்கிறார்கள். ஊரில் எல்லாரும் அப்படியே இருந்தாங்கல்ல, அதனால் அப்படி தோணலை. அதான், வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தர் யாருமே இல்லாமல் நாங்கள் ஒண்டினாக்கா அது தோணி இருக்கோம். இப்போ ஊரில் எல்லாருமே வந்ததுனால அந்த தோணலை எங்களுக்கு. ஆனால் இப்போ தோணுது. 50 வருடங்களுக்கும் மேலாக ராம்ஜி நகர் வாசிகள் செய்து வந்த திருட்டு தொழிலை திருச்சி மாவட்ட காவல்துறையால் எதுவும் செய்ய இயலவில்லை. அவ்வப்போது அவர்கள் மீது வழக்கு போட்டு சிறையில் அடைப்பதோடு சரி. கலியமூர்த்தி திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர். இவர் பதவியேற்ற 1 வருட காலத்திற்குள் திருச்சி மாவட்டத்தில் பல அதிரடி மாற்றங்களை தன் துடிப்பான நடவடிக்கையால் மாற்றிக் காட்டியவர். ராம்ஜி நகரில் வசிக்கும் மனிதர்களை மாற்றி அவர்களது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவரது உத்வேகம் இன்று பலனளிக்க தொடங்கியிருக்கிறது. ராம்ஜி நகர் குற்றவாளிகளுக்கு அவர்களால் ஏற்படுகின்ற மாவட்டத்திற்கு ஏற்படுகின்ற களங்கத்தையும், அவர்களால் திருடப்பட்டு பொருட்களை இழந்து நிறைய பேர் உயிர் விடுகின்ற சூழ்நிலையையும் தவிர்க்கணுங்கிற ஒரே காரணத்தினால என்ன செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணோம். இதை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோங்கிற டிசிஆர்பியை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வாங்கி அவ்வளவையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதில் உள்ள நபர்கள் யாருன்னு எங்களுக்கும் தெரியாமல் இருந்துச்சு. முதல்ல ஓட்டர் லிஸ்ட் கார்பரேஷன்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அதில் உள்ள ஃபோட்டோவையும் இந்த ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளினுடைய பெயர் விலாசத்தை சேகரித்தோம். இந்த உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு இனம் கண்ட பிறகு இவங்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம். கொஞ்சம் தகவல் தெரிஞ்சாலும் யாரும் ஊரில் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. அவங்க ஊரில் ஒரு திருவிழா நடக்குது, அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிச்சு. அந்த தேதியை ஆப்ரேஷன் டேட்டா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி 500க்கும் மேற்பட்ட காவலர்களை கொண்டு முக்கியமான அதிகாரிகளை வரவழைத்து என்னுடைய தலைமையில் ஒரே இரவிலே
முதல் முறையாக 71 நபர்களையும், அதே மாதிரி 2ஆம் முறை பண்ணும்போது ஒரு 63 நபர்களையும், முக்கிய நபர்கள் அத்துணை பேரையும் தப்பிவிடாமல் பிடிக்க முடிஞ்சிச்சு. பலரையும் ஒரே நாளில் கைது செய்து சிறையில் அடைத்த பிறகு கைது செய்யப்பட்டவர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து அவர்கள் தன்னை சந்திக்க விரும்புவதாகவும் சொல்லத் தொடங்கினார் கலியமூர்த்தி. தன்னுடைய பெற்றோர்கள் திருட்டு தொழிலில் இருக்காங்கன்னு தெரியாமலே படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க இதை தெரிஞ்ச பிறகு விடுமுறைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு கூட தயங்கினாங்க. இந்த சூழ்நிலை ஜெயிலுக்குள்ளே இருக்கிற கைதிகளை வெகுவாக பாதிச்சிருச்சு. அவங்க ஜெயிலில் உள்ள சூப்பரண்ட்கிட்ட சொல்லி என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை அழைத்தார்கள். எனக்கே ஆச்சரியம், அந்த மாதிரி கூடுவாங்கன்னு நான் நினைக்கல. போய் நான் அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினேன். எங்களுடைய ஜெனரேஷனாவது திருந்தி வாழட்டும், திருடர்கள்னு சொல்லி பேரெடுக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. PSKCMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என்ன ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC, the world's local bank. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக புத்தம் புதிய மெகா ஹிட் திரைப்படம் ராம்ஜி நகர் மக்கள் மீது இருக்கும் அவப்பெயர் நீங்கினால்தான் அவர்களது அடுத்த கட்ட வேலை வாய்ப்புகள் தடங்கல் இன்றி அமையும் என்றும், அதற்காகவே தான் போராடுகிறேன் என்றும் சொன்னார் கலியமூர்த்தி. இந்த குற்றவாளிகள் மனம் திருந்தி வாழுவதற்கு ரிஹாபிலிட்டேஷன் ஒர்க் ஏதாவது பண்ணலாமே, மாவட்ட கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சேர்ந்துன்னு சொல்லி சொன்ன ஆலோசனையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் பேரில் என்ன செய்யலான்னு திரும்ப ஒரு மீட்டிங் போட்டு பல முறை 5க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தினோம். காவல்துறை, ரெவென்யூ, NGOs, பேங்க் ஸ்டாஃப் எல்லாருமா சேர்ந்து அந்த ஊர்லேயே ஒரு மீட்டிங் போட்டு திரும்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் பல முறை மீட்டிங் நடத்தி அதில் யார் யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டறிந்து போக்குவரத்து துறை அமைச்சர் முன்னிலையில் கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் அதிகமாக அவங்களுக்கு சுய தொழில் செய்வதற்காக வங்கி கடன் வழங்கினோம். ராம்ஜி நகர் கடந்த சில மாதங்களாகவே மாறிவிட்டது என்பதற்கு பேசியவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். அவங்களாம் இந்த லோன் தரோம் பார்த்துங்க, நீங்கள் இனிமேல் நாளும் திருந்தி இருங்கன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் திருந்தி இருக்கிறோன்னுட்டு பணம் வாங்கி கடை வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. நான் இந்த தொழில் தான் செஞ்சுருந்தேன், திருட்டு தொழில் செஞ்சுருந்தேன். எஸ்பி சார் 50 ரூபா லோன் கொடுத்தாரு, இதை கடை வச்சு பிழைச்சிக்கணும் தொழிலோடுன்னு சொன்னார். விட்டு நாங்கள் இந்த மாதிரி லோனை வாங்கி கடை வச்சு நடத்தி பொழைச்சிக்கிட்டோம். வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட கடனை கொண்டு பலர் சுயதொழில் செய்யத் தொடங்கிவிட்டார்கள். ஊர் முழுவதும் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு கூட்டங்கள், புனரமைப்பு குழுக்கள் செய்த உதவி என்று மாற்றம் பெறத் தொடங்கிவிட்டது ராம்ஜி நகர். கமலாம்பிகா வங்கிக் கடன் மூலம் இட்லி கடை நடத்தும் இவர் தனது கணவர் திருடப் போய் சிறையில் மாட்டிக்கொண்டு இறந்துவிட்டார் என்றும், தற்போது நலமாக இருப்பதாகவும் சொல்லத் தொடங்கினார். இந்த திருட்டு தொழில் தான் போயிட்டு இருந்தார். ஒரு வாரம் போனார், ஃபோனே பேசலை. அப்புறம் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, உள்ள ஜெயிலில் இருந்து செத்து போயிட்டாருன்னு. அதான் அப்புறம் போய் பார்த்தோம், செத்துருந்தார். எப்படி செத்தாருன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாங்க, தூக்கு போட்டு. இப்போ அவங்க கொடுத்த லோனை வச்சு தான் இந்த இட்லி கடை நடத்திட்டு இருக்கேன். கிரைண்டரு, மிக்சி எல்லாம் வாங்கி. ராம்ஜி நகர் மனிதர்கள் முழுவதுமாக மாறிவிட்ட சூழ்நிலையில்தான் அந்த பரபரப்பு சம்பவம் சமீபத்தில் நடந்தேறியது. இவர் சக்திவேல் ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறார். ராம்ஜி நகரில் பிறந்த இவரது தந்தை முன்பு திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டவர். தற்போது மனம் திருந்தி வாழும் இவர் தனது மகனின் மீது இந்த தொழிலின் எந்த நிழலும் படாமல் படிக்க வைத்து இன்று அவரை பேராசிரியர் ஆக்கிவிட்டார். ஒரு நாள் வழக்கம்போல் கல்லூரிக்கு வேலைக்கு புறப்பட்டார் சக்திவேல்.
ஜங்ஷனுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு டவேரா கார் வந்து செக் போஸ்ட்டை தாண்டி பால் பண்ண செக் போஸ்ட்டை தாண்டி என்னையை வழிமறிச்சாங்க. வழிமறித்து வண்டியில் ஒரு 2-3 பேர் இறங்கி பிடிச்சி சட்டையை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டாங்க. அப்போ புள்ளை தூக்கி போடும்போது ஒருத்தர் வந்து கண்ணை பொத்துங்க, அவன் கண்ணை பொத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தன் மகன் கடத்தப்பட்டதும் பணம் கேட்டு மிரட்டியது ஒரு கும்பல் என்றும் சொல்லத் தொடங்கினார் சக்திவேலின் தந்தை. அடுத்த நாள் 11 மணி இருக்கும். அப்போ தான் போகணும். என் மகன் செல்லில் இருந்த மாமியார் செல்லுக்கு வருது போகணும்.